ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. அதாவது என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப். சரிங்களா, இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப் தான். அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஜூலை 2024 அப்போ வெளியிட்டிருக்காங்க. அன்னிலிருந்தே நம்ம வந்து அப்ளை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட் 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. 2424 வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆன்லைன் மோட் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான வெப்சைட்டையும் கொடுத்துருக்காங்க, rrcr.com அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பியூராக வந்து உங்கள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் தான். சரிங்களா, நீங்கள் வந்து 10th வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அப்புறம் ஐடிஐயில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதை பொறுத்து தான் வந்து அந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வேறு எந்த எக்ஸாமும் எதுவும் கிடையாது, ஒன்லி உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் தான். ஓகேங்களா, அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம், எந்தெந்த லொக்கேஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. அந்த கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்தெந்த லொக்கேஷன்ஸு, அங்கே எந்தெந்த யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இல்லையா, அதாவது மும்பை. சரிங்களா, மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த யூனிட்டில் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். கேரேஜ் வேகன், அப்புறம் டீசல் செட்டு, அப்புறம் டீசல் குர்லா டீசல் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மதுங்கா ஒர்க் ஷாப்பு, பேரல் ஒர்க் ஷாப்பு, அப்புறம் எஸ்என்டி ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு மும்பையில் வந்து வேரியஸ் யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே போல் அதர்ஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர், புஷ்வால் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் புனே, நாக்பூர், சோலாப்பூர்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து வேரியஸ் லொக்கேஷன்ஸில் வந்து ஒரு இந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு யூனிட்ஸு தான் நீங்கள் வந்து அந்த கிளஸ்டருக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா, நீங்கள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ மும்பைனா மும்பை மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், இல்லை புனேனா புனே மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஹேவ் டு சூஸ் ஒன்லி ஒன் கிளஸ்டர் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மல்டிபிள் கிளஸ்டர்ஸில் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இப்போ மும்பை கிளஸ்டரில் வந்து என்னென்ன யூனிட்ஸ்க்கு வந்து வேக்கன்சி சொல்லியிருக்காங்க, அது வந்து என்னென்ன ட்ரேட் அங்கே தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே பாருங்கள். அங்கே ஃபில்டர், வெல்டர், கார்பெண்டர், பெயிண்டர், டெய்லர்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சியுமே சொல்லியிருக்காங்க. ஃபில்டருக்கு 182, வெல்டருக்கு 6, கார்பெண்டருக்கு 28, பெயிண்டருக்கு 24, டெய்லருக்கு வந்து பார்த்திங்கன்னா 18. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கேரேஜ் அண்ட் வேகனில் வந்து 258 வேக்கன்சி இருக்குது. இது இல்லாமல் ஃபிசிக்கலி சேஞ்சஸ்க்குமே வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தனியாக வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 year தான் இருக்கும். சரிங்களா, இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டர் யூனிட்டுக்குமே. சரிங்களா, அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், கல்யாண் டீசல் ஷெட், அங்கே வந்து எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட், வெல்டர், ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டரில் 50 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் குர்லா டீசல் ஷெட், அங்கே வந்து பாருங்கள் எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்கல் டீசல்னு சொல்லிட்டு மொத்தம் 60 வேக்கன்சி இருக்குது. அப்புறம் ஃபிசிக்கலி சேஞ்சஸ் பர்சனுக்கு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் இன்க்ளூடிங். அதுக்கப்புறம் அதே ஸ்ரீடி கல்யாண் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ட்ரேடு, ஃபில்டர், டர்னர், வெல்டர், எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட், அப்புறம் லேபரட்டரி அசிஸ்டன்ட், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸ்னு சொல்லிட்டு வேரியஸ் ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 124 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன். ஓகேங்களா, அவங்களுக்குமே சொல்லியிருக்காங்க. அதே போல் குர்லா யூனிட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் கிளஸ்டருக்கு பார்த்தீங்களா, அப்புறம் பேரல் ஒர்க் ஷாப்பு, இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வேரியஸ் ட்ரேடுக்கு வந்து அவங்க வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 303 வேக்கன்சி இருக்குது பேரல் ஒர்க் ஷாப்பில். அதுக்கப்புறம் மும்பை கிளஸ்டரில் மடுங்கா ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 547 வேரியஸ் ட்ரேடுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. 547 வேக்கன்சி இருக்குது. இந்த வேக்கன்சிலாம் கம்யூனிட்டி வைஸுமே சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் கிளஸ்டருக்கு. சரிங்களா, நீங்கள் வந்து எந்த கிளஸ்டருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ, இதே போல் புஷ்வார் கிளஸ்டரு, அதுக்கப்புறம் புனே கிளஸ்டரு, ஒவ்வொரு கிளஸ்டர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இது நாக்பூர் கிளஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோலாப்பூர் கிளஸ்டரு, நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக அப்புறம் புனே கிளஸ்டர்னு சொல்லிட்டு வேரியஸ் கிளஸ்டர்ஸில் எந்தெந்த கிளஸ்டர்ஸில் என்னென்ன யூனிட்ஸ்க்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக இதில் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த கிளஸ்டரில் உங்கள் ஃபீல்டில், சரிங்களா, ஐடிஐ வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஃபீல்டில் முடிச்சிருக்கீங்களான்னு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு, அதே போல் அந்த ஃபீல்டில் உங்களுக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள்.
ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்குமே சில வேகன்சி சொல்லியிருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது ஓஹெச், விஹெச், அதாவது ஒன் அண்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் விஷுவல், விஹெச்னா விஷுவல் சம்மந்தமாக, அதுக்கப்புறம் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், அதே போல் எக்ஸர்வீஸ்மேன் அவங்களுக்குமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்கா அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வேகன்சி டீட்டெயில்ஸு. மொத்தம் 2420 வேகன்சி வந்து இப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் வந்து மினிமம் 15 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதாவது 15 ஜூலை 2024 அந்த தேதிக்குள்ளே. அதே போல் 24 வயசுக்குள்ளே இருக்கணும். 15லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த்துமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எந்தெந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து இதுலேருந்து இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குமே 10 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அது கேட்டகரியை பொறுத்து சொல்லியிருக்காங்க. அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்புறம் கல்வித் தகுதி நம்ம தெரிஞ்சது தான். அப்ரெண்டிஸ்ஷிப்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். இல்லை 10th ப்ளஸ், அதாவது 10th முடிச்சு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மினிமம் 50% வந்து மார்க் வச்சிருக்கணும். அதே போல் நேஷனல் லெவல் இல்லை ஸ்டேட் லெவலில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா ட்ரைனிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் அப்ளிகேஷன் ஃபீஸுமே இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. ஆனால் வந்து இது வந்து எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன், உமன் கேண்டிடேட்டுக்கெலாம் வந்து இந்த ஃபீஸ் கிடையாது. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான் பே பண்ணணும். அதாவது எஸ்பிஐ வெப்சைட் வந்து அவங்க லிங்க் பண்ணியிருப்பாங்க. அது மூலியமாக தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன், உமன் கேண்டிடேட் இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான க்ரைட்டேரியா சொல்லியிருக்காங்க. அதையுமே கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஓஹெச்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை கரெக்டாக படிச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு அப்ளை பண்ணணும். rrcr.com. அது சரிங்களா? அந்த வெப்சைட்கான லிங்க்கை, அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்களா? செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோலாம் வந்து என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, டாக்குமெண்ட் என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, 15/8/2024. அதுக்குள்ளே குயிக்காக அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ட்ரைனிங் வந்து நம்ம சொன்னது தான். 1 இயர் வந்து ட்ரைனிங் பீரியடு. ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் இருக்கும் ஒரு மாதத்துக்கு. அதுக்கு பிறகு வந்து அக்காமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான தங்குமிடம், உணவு அவங்க தர மாட்டாங்க. நீங்களே தான் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அக்ரிமெண்ட் இருக்கும் ட்ரைனிங் அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸும் செக் பண்ணுவோம். அப்புறம் சம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதையும் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாபுக்கான முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா சம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட், ஃபிசிக்கல் சேலஞ்சர் சர்டிஃபிகேட் ஃபார்மேட், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் சென்ட்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட் அறிவித்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க. முக்கியமாக வேகன்சி டீட்டெயில்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எந்த லொக்கேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி, வேகன்சி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.